குற்றப்பத்திரிகை தாக்கல் தொடர்பான வழக்கில் உள்துறை செயலர் நாளை ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் கடந்த 2015ஆம் ஆண்டு பதியப்பட்ட இந்த வழக்கு அப்போதே முடித்து வைக்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை ஏதும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் பல வழக்குகளில் காவல்துறையினர் குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதில்லை என்று நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். மேலும் உயர்நீதிமன்றத்தை நாட இயலாத ஏழை மக்கள் நீதியை பெற போராட வேண்டியுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து வழக்கு தொடர்பாக உள்துறை செயலர் நாளை ஆஜராக உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். சென்னை பிராட்வேயில் அமைச்சர் சேகர் பாபு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க இருந்த பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கும் திட்டத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிராட்வே ஆசீர்வாதபுரம் பகுதியில் சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் பம்பிங் ஸ்டேஷன் அமைப்பதற்கு அமைச்சர் சேகர் பாபு இந்த அடிக்கல் நாட்ட இருந்தார். இந்நிலையில் பம்பிங் ஸ்டேஷன் அமைத்தால் சுற்றி இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிப்பவர்களுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்படும் என கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மக்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு அப்பகுதியில் இத்திட்டம் கொண்டு வரப்படாது என உறுதியளித்தார். காணும் பொங்கலன்று பொது இடங்களில் கூடும் மக்கள் குப்பை போடுவதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. காணும் பொங்கல் தினத்தன்று மெரினாவில் திரண்ட மக்களால் கடற்கரை குப்பை கூடமான விவகாரம் தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்நிலையில் நடைபெற்ற விசாரணையில் தமிழக அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரப்பிலும் கலாச்சார பண்டிகைகளின் போது குப்பை போடுவது என்பது நாடு முழுவதும் உள்ள பிரச்சனை என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து காணும் பொங்கல் பண்டிகைக்கு ஒன்று கூடுவதுதான் கலாச்சாரமே தவிர குப்பை போடுவது கலாச்சாரம் அல்ல என தெரிவித்த தீர்ப்பாயம் வழக்கு தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. பொய்யான பாலியல் புகாரில் போக்சோ நீதிமன்றம் விதித்த 10 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை போத்தனூரில் தன் மகளை காதலிப்பதாக கூறி வீட்டிற்குள் நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெற்றோர் அளித்த புகாரில் கடந்த 2018ஆம் ஆண்டு குமார் என்பவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கோவை போக்சோ நீதிமன்றம் குமாருக்கு 10 வருட சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை என மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினர். பின்னர் குமாருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய உத்தரவிட்டு அபராத தொகையை திரும்ப செலுத்த கோரி வழக்கினை முடித்து வைத்தார்.